வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரஜாக்கர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படம் அவசியம்தானா, இல்லை என்ன சொல்ல வருது, இல்லை எனக்கு புரியல. இந்த படத்தால் நிறைய பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட கதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன இந்த படத்தோட கதைனா, நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட போராடி இருந்திருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பல ஊர்கள் தனித்தனியாக இருந்துச்சு. அது சேர்ந்து தான் இந்தியான்னு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு ஊருக்கும் ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஹைதராபாத் ஒரு முஸ்லீம் ராஜாவால் ஆளப்பட்டது. அவங்க தலைமுறையாக அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அங்கே இந்துக்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள இந்துக்களை மதிக்காமல் இருந்து அவங்கள கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அந்த நாட்டை ஆழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு வம்சாவளி ராஜா மட்டும் பார்த்திங்கன்னா, இந்துக்களும் சமமாக இருக்கணும், நம்ம எப்படி கும்பிட்றோமோ சாமி அவங்களும் கும்பிடணும் அப்படின்னு இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் கடைசி ஒரு நிசாம் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா, மக்கள் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், எனக்கு எதிர்க்கக்கூடாது, அல்லாவை தான் கும்பிடணும் அப்படின்னு மனநிலையில் இருந்திருக்காரு. இதுக்கு பார்த்திங்கன்னா, அவர் கையில் இருந்த ஒரு இராணுவமும் பார்த்திங்கன்னா அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி இவங்க செய்கிறது தான் கரெக்டு, அவங்க தப்பானவங்கன்னு சொல்லி அவங்க ஒரு படையை உருவாக்குறாங்க. அதுதான் ரஜாக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படம் மூலயமா பார்த்திங்கன்னா, முஸ்லீமாக மாறாதவங்க, இந்த அரசாங்கத்தோட கொள்கையை ஏற்காதவங்க, அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படம் மூலயமா கொன்று அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி, அப்பையும் அவங்க மதம் மாறவில்லை அப்படின்னா அவங்கள கடைசியாக கொல்றது. அது எவ்வளோ கஷ்டப்படுத்தி கொல்ல முடியுமோ அந்தளவுக்கு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒரு சீன் பார்க்கும்போது என்னடா இது, வெள்ளைக்காரங்க கூட இப்படி பண்ணான்னு ஒரு படம் நம்மளால் எடுக்க முடியல, ஆனால் இப்படி இவங்க இந்தமாரி கொடுமை பண்ணாங்க அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கீங்களே, இது உண்மையா இல்லை, இப்படி உண்மையாக இந்தளவுக்கு பிரச்சனை இருந்துச்சா? இதை பற்றி நமக்கு வரலாற்றில் நான் அந்தளவுக்கு படித்ததில்லை. இது உண்மையாக எனக்கு ஒரு சந்தேகமும் எழுந்துருச்சு. அந்தளவுக்கு ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கான்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த கொடுமைகளை எடுத்து யார் போராடினாலும் அவங்கள கொல்றது தான் இந்த ரஜாக்கர் படையோட இதுவாக இருந்திருக்கு. அந்தமாரி பார்த்திங்கன்னா, யார் இது பண்ணாலும் கொல்றாங்க, அதுவும் ரொம்ப கஷ்டப்படுத்தி கொல்றாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இந்துஸ்தான் சேர்ந்தவங்க உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, நான் இராணுவத்தை அனுப்பி அந்த படையவே நான் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு அனுப்புகிறாரு. அந்தமாரி அவரை அனுப்பிச்சு தான் இந்த படையை ஒழித்து அந்த ஹைதராபாத்தை மீட்டு எடுத்தாங்க, இந்துஸ்தான் கூட சேர்த்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த கதையில் எடுக்கப்பட்ட காட்சிகள் ஒன்றும் பார்த்திங்கன்னா, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதத்தை எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க, அவங்கள ரொம்ப எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்களோ இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்தமாரி கொடுமைலாம் நடந்திருக்குன்ற மாரி இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த காட்சிகள்லாம் பதிவாகும் போது இது எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாகும்னு தெரியாது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக நிறைய சட்டங்களும் வந்துட்டுருக்கு. அதனால் இது எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியல. இந்த படம் எனக்கு அவசியமா அப்படின்னும் தெரியல. படத்தில் சொன்னது உண்மையான எனக்கு தெரியாது. ஸோ இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.